ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானை கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைக்கான காலை உணவு அவுள் பொங்கல். இதுதான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது சுவையானது மட்டும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமானதும் கூட. 7 மாதம் கம்ப்ளீட் ஆன குழந்தைக்கு தாராளமாக இந்த பொங்கல் நீங்கள் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் வெள்ளை அவுள் எடுத்துக்கிறேன். இது ரெண்டையுமே தனித்தனியாக நல்லா அலசி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் அளவு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகினதுக்கப்புறமா ரொம்ப கம்மியாக நான் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு 3/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்துடுறேன். அடுத்து கொஞ்சம் அளவு சீரகம், அதுக்கப்புறமா நம்ம அலசி வச்சுருந்த பாசிப்பருப்பு, அவுள் அது எல்லாமே சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், சேர்க்காம கூட இருக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குக்கரை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 4 விசில் அளவு இப்போ இதை வச்சு எடுத்துடலாம். குக்கர் விசில் அடங்கினதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் அளவு நான் பெப்பர் தூள் நான் தூவி விடுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இது லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே நல்லா மசிஞ்சிரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு அந்த கன்சிஸ்டன்சி. குழந்தைங்க விழுங்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் டின்னர் டைமில் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 1 வயசுக்கு உட்பட்ட குழந்தையோட உணவில் உப்பு சேர்க்கக்கூடாது. இந்த ரெசிப்பியில் தண்ணீர் சேர்த்ததுக்கப்புறம் தான் மற்ற பொருட்கள்லாம் ஆட் பண்ணணும். இல்லாட்டி சீரகம் அந்த நெய் சூட்டுக்கு கருகிரும். பாசிப்பருப்பு அந்த கிறிஸ்பியாக ஆகிடும் அந்த நெய் சூட்டில். அப்படின்னா கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அவுள் அடியில் ஒட்டிக்குது. ஸோ தண்ணீர் சேர்த்துட்டு இந்த பொருட்கள் எல்லாமே சேருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.